வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் எஃப்எம். நான் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போ இதை குறித்து பார்க்க போகிறோம்னா, சைக்கிள் ரேஸ் நடத்துகிறாங்க. அதை பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகைக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேக்லா ரேஸ் நடத்துவாங்க, ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி சீசனில் மட்டும் அது நடைபெறும். அது ஒரு நாள் நடைபெறும். அதோட அந்த பொங்கல் பண்டிகை ஒரு 5 நாள் செலிப்ரேஷனில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட அதை விட்டுருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லி ஜல்லிக்கட்டு, அப்புறம் வந்துட்டு ரேக்லா ரேஸ், அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ எருது விடும் திருவிழா, கன்று விடும் திருவிழா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாளில் வந்து இளைஞர்கள், அப்புறம் மாணவர்களுக்குலாம் வந்து அது சூதாட்டம் மாதிரி, அது ஒரு போதையை கொடுக்குற மாதிரி அதிலே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா இப்போ பைக் ரேஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அது அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிள் ரேஸ் எல்லாம் அங்கங்கே நடத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து காவல்துறை வந்து அங்கங்கே பேன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரோட்டில் வந்து வீலிங் பண்ணுறது, வாகனங்களை வேகமாக அவங்க வரும்போது அவங்க குறுக்கா போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கலாம் சைக்கிள் ஓட்டுறதுக்கான அனுமதி இருக்குது. அவங்களுக்கு அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கூட தெரியாமலே இருக்கும். அதெல்லாம் வந்து யாரும் போய் மாட்டிக்காமல் சேஃபாக இருங்க. அதே போல் பைக் ரேஸு, சைக்கிள் ரேஸ்லாம் நடத்துறதெல்லாம் வந்து காவல்துறை கண்காணிச்சு தான் இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எருது விடும் திருவிழா, அப்புறம் கன்று விடும் திருவிழா, அதெல்லாம் வந்து சூதாட்டம் மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலாகவே வந்திருக்கு. இதெல்லாம் விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.